சுதந்திரமான விசாரணைக்கு ஏதுவாகத்தான் இந்த விடயங்களை கையாளும். ஆனால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சட்ட அமுலாக்கல் துறையின் கடமை. அதனை நடைமுறைப்படுத்துறது சட்டத்தரணியின் கடமை இல்லை. நீதிமன்றம் இவ்வாறான ஒரு விடயத்தை வரையறுக்குமாக இருந்தால் அதனை கூறுவது என்பது நீதிமன்றத்துக்கு சட்ட அமுலாக்கல் துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய போலீசாராக இருக்கலாம், அல்லது கைதிகளை அழைத்து வருகின்ற போது சிறைச்சாலை ஊழியர்களாக இருக்கலாம். அதனை கையில் எடுப்பது சட்டத்திறனிகளின் கடமையில, அது சட்ட அமுலாக்கல் துறை தான் அதில் பொறுப்பாக இருக்கின்றது. இதுவும் சட்ட ரீதியாக மிகவும் நுட்பமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம். எம்மில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு பின்தங்கிய நிலை என்னவென்று சொன்னால், சில விடயங்களை பற்றி பேசுவதை தவித்து விடுவோம். இதை நாங்கள் ஒரு கொசிப் பண்ண விடுவோம். இந்த விவகாரத்தை பேசுவதால் என்ன நன்மை இருக்கிறது என்று விடுவோம். இப்போது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையில் ஒரு பெரும் போர் நடக்கின்றது, அதற்குள் சென்று விடுவோம் என்போம். நாங்கள் இப்போது எங்களுடைய சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய பொறுப்பு நிலையிலிருந்து அனைவரும் தவறி விடுகிறோம். என்ன தவறு இடம்பெற்றாலும் அந்த தவறிலிருந்து நாங்கள் கூறுகின்ற ஒற்றை வசனம், இந்த விடயத்தை கூறி எங்களுக்கு என்ன பிரயோசனம் இருக்கிறது? அரசியல் கட்சிகளை தொடர்பில் கூறுங்கள் என்றால், அரசியல் கட்சிகளை பற்றி நாங்கள் கதைத்து என்ன பிரயோசனம் இருக்கிறது? இப்படியான ஒரு மரணம் இடம்பெற்று விட இது தொடர்பில் உங்கள் நிலை, இதை பற்றி நாங்கள் கதைத்து என்ன பிரயோசனம் இருக்கிறது? இப்படியாக எல்லாவற்றையும் தட்டி கழித்து சென்றுதான் இந்த சமூகம் இன்று ஒரு பெரும் அறத்தோடும் உண்மையோடும் நேர்மையோடும் பல சமூகங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த தமிழ் சமூகம் இன்று இந்த அளவு நிலைக்கு வந்ததுக்கு காரணம், சமூகத்திலே தங்களை தலைவர்கள் என்றும் தங்களை சிவில் சமூக பிரதிநிதிகள் என்றும் தங்களை கற்றறிந்த சமூகம் என்றும் கூறிக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் தங்களை முக்கியமான நபர்கள் அல்லது தாங்கள் இந்த மக்களை வழிநடத்த வந்த மத தலைவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய மாண்பற்றவர்களின் செயல்கள் தான் இந்த இனம் இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம். 2009க்கு பின்னர் ஒரு மனிதன் கூட இந்த இனத்தினுடைய இருப்பையும் இந்த இனத்தினுடைய மாண்பையும் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பொறுப்பு நிலையோடு பயணிக்கவில்லை. அந்த பொறுப்பு நிலையோடு பயணித்த ஒரே ஒரு மகான் இருக்கின்றார். அவர் என்றால் வேறு யாரும் அல்ல, அமரத்துவம் அடைந்த மன்னார் மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆயர் ராயப்பு யோசேப்பு ஆண்டகை. அவர் அரசியலிலும் எப்படி மக்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினார், அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதன் பின்னர் மக்களையும் ஒரு அற ஒழுக்கத்தோடும் ஒரு கட்டுப்பாட்டோடும் மதங்களுக்கு அப்பாற்பட்டு தன்னை ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியாக மாற்றி மதத்துக்கு அப்பால் பல பணிகளை செய்தார். இன்று அந்த இடத்தை பயன்படுத்துவதற்கு அல்ல அந்த இடத்தின் கருவை கொண்டு செல்வதற்கு தமிழ் சமூகத்தில் யாரும் இல்லை. ஒரு நாதியற்ற சமூகமாக தமிழ் சமூகம் இருப்பதும் இவ்வாறான சிக்கல்களுக்கும் அல்லது இவ்வாறான ஒரு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. இரண்டு விடயங்கள் ஒப்பீட்டு ரீதியிலே காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டிய